நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறது 2025 வந்து லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். அதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 100 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம சம்பளத்தை அதிகப்படுத்துறதுக்கு லைசன்ஸ் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதாவது டைரக்டா இப்படி எடுக்கிறதுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் வந்துட்டு டைரக்டா வந்து நம்ம லைசன்ஸ் எடுக்கிறோம், நம்மள்ட்ட லைசன்ஸே இல்லை, புதுசாக போய் லைசன்ஸ் எடுப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி எடுக்கிறது தான் டைரக்டாக எடுக்கிறது. கன்வெர்ட் பண்ணுறதுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படி இந்த லைசன்ஸை வச்சு இந்த மாதிரி நான் இந்தியாவிலே டிரைவ் பண்ணியிருக்கேன் அப்படி காமிச்சு சிங்கப்பூர் லைசன்ஸ் வந்து 3C மாற்றிக்கலாம். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் கன்ஃபியூஷனாக கேட்குறாங்க. அப்போ என்னோட இந்தியா லைசன்ஸை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ நான் இந்தியாவில் வந்து என்னால் வண்டி ஓட்ட முடியாதா, இந்தியா லைசன்ஸ் அவங்க வாங்கிக்குவாங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்தியா லைசன்ஸ் தனியாக இருக்கும், கன்வெர்ட் பண்ணுற லைசன்ஸ் சிங்கப்பூருக்கு உங்களுக்கு தனியாக, அதாவது இந்த லைசன்ஸை பார்த்து உங்களுக்கு சிங்கப்பூர் லைசன்ஸ் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வேறு அது வேறு, அதை போட்டு யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா? இது ஒரு சில பேர்கிட்ட சந்தேகம் இருந்துச்சு, அதனால் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உட்லண்ட்ஸ் இல்லைனா புக்கி பார்த்தோம், ரெண்டில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போங்க. அது வந்துட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தான் போகணும். அவங்களோட வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணிடலாம். அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற டேட்டில் நீங்கள் நேராக போங்க. நேராக போயிட்டு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட லைசன்ஸ் கேட்பாங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. அதை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும். அதே இது வந்துட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 எக்ஸாம் எழுதணும். இதில் ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும். அது எழுதி நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு திருப்பி வந்து போலீஸில் வந்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஓகேங்களா? போலீஸில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்க சொல்கிற அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் நேராக போனீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதில் சொல்லியிருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் என்ன டவுட் அப்படின்னா, இதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் ஒரு அட்ரஸில் இருக்கும், டிரைவிங் லைசன்ஸ் ஒரு அட்ரஸில் இருக்கும். இந்த மாதிரி வேறு வேறு அட்ரஸில் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்கள் தயவு செய்து கன்வெர்ட் பண்ணாதீங்க, டேரெக்டாகவே போய் எடுத்துருங்க. அதாவது டேரெக்டாக போகிறதுலே போயிருங்க. கொஞ்சம் காசு கூட ஆனாலும் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. இதுனா நீங்கள் ரொம்ப அலையிற மாதிரி இருக்கும். தேவையில்லாமல் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் போட்டுட்டு திருப்பி வந்துட்டு நீங்கள் டேரெக்ட்டுக்கு மாறுற மாதிரி இருக்கும். தேவையில்லாமல் உங்கள் அமௌண்ட் வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும், எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அட்ரஸ் வேறு மாதிரி இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்குது, ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருந்தால் கூட அவங்க வந்து ஏற்றுக்காமல் போகிறதுக்கான, உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து வந்துட்டு நீங்கள் வந்து டேரெக்டாகவே எடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம இந்தியா லைசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பழைய லைசன்ஸில் அந்த சிப்புன்றது ஒன்று இருக்காது. ஓகேங்களா? புது லைசன்ஸில் தான் அந்த சிப் வச்ச லைசன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் வந்து லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ண போயிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட இந்தியா லைசன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அது வந்து கலர் கலராக மின்னும் பார்த்தீங்களா, அதில் வந்து UV லைட் அடித்து பார்த்துருக்காங்க. ஏதோ அது சரியில்லை அப்படிங்கிறதுனால எம்பசியில் போய் லெட்டர் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எந்த காரணத்துக்காக வேணாலும் வந்து உங்களை திருப்பி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எம்பசியில் போய் லெட்டர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். எம்பசியில் எப்படி லெட்டர் வாங்குறதுன்னு அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நம்ம லைசன்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி வாங்குறதுன்னு தெளிவாக டீட்டெயிலாக வந்துட்டு ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் பாருங்கள். அப்புறம் எதுக்குடா இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போயிடுறாங்க. சரி, கம்மி அமௌண்ட் ஆகும், நம்ம இந்தியா லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் அவங்க இதில் இருக்கிறதுனால திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்து போகிற மாதிரி வருது. ஸோ தயவு செய்து வந்துட்டு உங்களோட லைசன்ஸ்லையும் பாஸ்போர்ட்லையும் கரெக்டான அட்ரஸ் இருக்கா அதை தெளிவாக பார்த்துக்கங்க. உங்கள் கம்பெனியில் பாஸ்போர்ட் கொடுப்பாங்களா? ஏன்னா ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் ரூல்ஸ் படி பாஸ்போர்ட்டை வாங்கி கம்பெனி வைக்கக்கூடாது. ஆனால் சேஃப்டிக்காக பாஸ்போர்ட்டை வந்து கம்பெனி வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படின்றப்ப நீங்கள் கேட்குறப்ப உங்களோட பாஸ்போர்ட்டை தராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில கம்பெனியில் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே உங்களை கட் பண்ணி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிலலாம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக போகாதீங்க, டேரெக்டாகவே எடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் தேவையே கிடையாது. கடைசி வரைக்கும் நீங்கள் லைசன்ஸ் கையில் வர வரைக்குமே பாஸ்போர்ட் தேவையில்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு போகாமல் டேரெக்டாக எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, எனக்கு ஒரு லெட்டர் மாறி இருக்குது, இல்லை என் ஸ்ட்ரீட் மாறி இருக்குது, இல்லை பாஸ்போர்ட்டில் இருக்க அட்ரஸ் வேறு, இதில் இருக்க அட்ரஸ் வேறு, நான் போய் கன்வெர்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இது எல்லாமே ஃபஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத திருப்பி இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே போய் உங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே பணம் டெபாசிட் பண்ணி வச்சுருங்க. அங்கேயே உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு தருவாங்க. அந்த ஐடி பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஓப்பன் ஆகலைன்னு அவங்கள்ட்ட திருப்பி கேட்டு ஓப்பன் பண்ணிட்டு வாங்க. அந்த ஐடி பாஸ்வேர்டில் போயிட்டு உங்களோட எக்ஸாமை புக் பண்ணுங்கள். எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போலீஸுக்கு வந்துட்டு, அதாவது டிராஃபிக் போலீஸுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். எக்ஸாம் பாஸ் பண்ணோன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் மாதிரி தருவாங்க. அந்த இதை வச்சு நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். அந்த லெட்டரில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எல்லாமே சொல்லியிருப்பாங்க.
ஸோ உங்கள்ட்ட எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா மட்டும் நீங்கள் டேரெக்டாக போங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு எம்பசி லெட்டர் கேட்டாங்க அப்படின்னா போயிட்டு எம்பசியில் வந்து லெட்டர் வாங்கணும். எம்பசியில் எப்படி லெட்டர் வாங்கணுன்றதை நம்ம அது ரொம்ப தெளிவாக வீடியோவாக போட்டிருக்கோம், அதை போய் பார்த்துக்கோங்க. அங்கேயும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தான் லெட்டர் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த லெட்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் போலீஸுக்கு போகணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தான் போகணும். ஸோ திருப்பி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. 3C தான் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் பெரிய வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது. 3Cல இருந்து 3க்கு திருப்பி புக் பண்ணணும். 3க்கு எப்படி புக் பண்ணுறது அப்படின்னா திருப்பி வந்துட்டு நீங்கள் இப்போ எங்கே வந்து நீங்கள் அந்த 3C எடுத்தீங்களோ அங்கேயே போயிட்டு நான் வந்து 3ஆ மாற்றணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு திருப்பி நீங்கள் பணத்தை போட்டு உங்களுக்கு இப்போ 3C வச்சுருக்கீங்க அப்படின்னா கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராக்டிக்கலாக முடிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் புக் பண்ணணும். டிரைவிங் எக்ஸாம் எப்படி இந்தியாவில் எப்படி நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் ஓட்டுவோம், ஆனால் இங்கே ரொம்ப ஈஸியாக ஓட்டிடலாம். அங்கே அப்படி கிடையாது. பேரலல் பார்க்கிங், வெர்டிகல் பார்க்கிங், சடன் பிரேக் அடிக்கிறது, ஸ்லோப்பில் வந்து நிப்பாட்டி எடுக்கிறது, இந்த மாதிரி நிறையா டெஸ்ட் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே நீங்கள் கரெக்டாக பாஸ் பண்ணணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளாஸ் போடுறாங்களோ அதில் உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனல் எக்ஸாம் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் ஓட்டி பாஸ் பண்ணணும். இப்போலாம் மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட் எக்ஸாமில் நிறையா பேர் ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ திருப்பி அப்படி ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் ஒரு 2 கிளாஸ் போட்டு திருப்பி ஃபைனல் எக்ஸாம் புக் பண்ணுங்கள். புக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை முடிச்சிங்க அப்படின்னா உங்கள் கையில் லைசன்ஸ் வந்துடும். இது எல்லாத்துக்குமே டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $2000 $3000 உங்களுக்கு செலவாகும். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிறீங்க. லைசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா எடுத்தோடனே வந்து நிறைய பேர் வந்துட்டு 3C இருக்கு வேலை இருக்குமான்னு கேட்குறாங்க. சில பேர் கிளாஸ் 3 இருக்குது வேலை வேணுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் லைசன்ஸ் எடுத்தோடனே டக்குன்னு உங்களை ஹையர் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். உங்கள் கம்பெனியில் வேணால் நீங்கள் இருக்க கம்பெனியில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைசன்ஸ் எடுத்துட்டேன் எனக்கு வேலை கிடைக்குமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உடனே வந்து ரிசைன்மெண்ட்லாம் வந்துடுறாங்க. ஒரு வருஷம் சிங்கப்பூரில் இருங்க. எடுத்தோடனே பாயிண்ட்டும் உங்களுக்கு கம்மி பாயிண்ட் தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நமக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே 12 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் 12 பாயிண்ட்டுமே காலி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி ஃபஸ்ட்ல இருந்து லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கை பொறுத்து பாயிண்ட் வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க, ஃபைனும் அடிப்பாங்க. ஸோ 1 இயரில் வந்து அந்த பாயிண்ட் அப்படியே டபுள் ஆயிரும். ஸோ டபுள் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் டிடக்ஷன் ஆச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதனால ஒரு 1 இயர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் 3 எப்படி மாற்றுறது ஒன்றுக்கும் தனித்தனியாக நம்ம பெரிய வீடியோவாகவே போட்டிருக்கோம். ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக போட்டிருக்கோம். இன்னும் இந்த 2025க்கு புது ரூல்ஸ் எதுவுமே மாறல. எல்லாமே கரெக்டாக இருக்குது. பழைய ரூல்ஸ் அப்படியே தான் இருக்குது. புது ரூல்ஸ் மாறினா அதுக்கு வீடியோ போட்டுறோம். இந்த கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.